இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 50 வசனம் 20. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு விதமான ஒரு தீமை போல உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். கடந்து வருகிற ஒரு பாதை அது கரடு மேடாக இருக்கலாம். ஏன் என்னுடைய லைஃப்பில் மட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? நான் கர்த்தரை அதிகமாக தேடுகிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாவற்றிலும் நான் ப்ராப்பராக தானே இருக்கேன். ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி தீமையான காரியங்கள் நடக்கிறது? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நன்மையாக கர்த்தர் முடிய பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நெருக்கங்களை கண்டு பயப்படாதிருங்க. அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்ற போகிறார். பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கிற வேளையில யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் யோசேப்பு நினைத்து பார்த்திருப்பார். ஏன் என்னுடைய லைஃப்ல மட்டும் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னுடைய குடும்பத்தார் மத்தியில் நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து பார்த்து நிற்கலாம். பிரியமானவர்களே, தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட யோசேப்பை விற்று போடுகிற சூழ்நிலை யோசேப்புடைய வாழ்க்கையில் வருகிறது. விற்கப்பட்ட இடத்திலும் நிம்மதி இல்லை, அங்கேயும் தேவையில்லாத குற்றச்சாட்டு நிமித்தம் சிறைச்சாலைக்கு போகிறார். பலவிதமான தீமைகள், பலவிதமான நெருக்கங்கள். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஒருவேளை யோசேப்பு பாவம் செய்யும்படியான அந்த வாய்ப்பு கிடைத்த போது பாவம் செய்திருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பிரியமாக நடந்ததால், கர்த்தரை தேடினதால், யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த எல்லா தீமைகளுக்கு பதிலாக யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்புடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணினார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கண்டு நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். கர்த்தரிடத்தில் அதிகமாக நீங்க உட்கார வேண்டும், கர்த்தரை அதிகமாக நீங்க தேட வேண்டும். நிச்சயமாக தீமையாய் தோன்றுகிற காரியங்கள் நன்மையாக முடியும். ஒருவேளை சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை கூட செய்யலாம். அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். நீங்கள் ஒர்க் பண்ற இடத்துல, நீங்க இருக்கிற வீட்டுல உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்தால் கூட என் ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். விசுவாசத்தோடு செபியுங்கள், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தீமையை நன்மையாக மாற்றுகிற தகப்பன், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, கலங்கி போயிருக்கிறாங்கப்பா. எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர், நீ நன்மையாக முடிய பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், கையின் பிரயாசங்கள், கையிட்டு செய்கிற சகல நன்மைகள், வேலைகளை, தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், அற்புதங்களை செய்வீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரங்கள் மாறட்டப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறட்டப்பா. நன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். நடப்பதெல்லாம் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.